ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அதே ஃபீலிங்ஸ்ல இதே இருக்காங்க. நீங்கள் ஒரு ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. கடைசி ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்பாங்க ஏன் தோத்தீங்கன்னு. நீங்கள் அந்த டயத்தில் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களோட எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களோட ரிசல்ட்டில் நல்ல ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து கன்சிடர் பண்ணாங்க நான் அரியர் தான் சொல்லிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நல்ல மார்க்ஸ் கூட வரலாம். உங்கள் சீனியர்ஸ்ட்டே கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க சப்ஜெக்ட் அரியரே வந்திருக்காது. ஆனால் அடுத்த சப்ஜெக்ட்டில் அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, அதில் அரியர் விடும். ஏன் அப்படின்னா அவங்க அடுத்த சப்ஜெக்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ அதனால் உங்களை நம்பி போங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் டிராயிங் பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்கு. ஃபஸ்ட் கொஸ்டினா ஏபின்னு வரும். அதே மாதிரி மொத்தம் 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலேஷன் 2020 இப்போ நடந்த நவம்பர் டிசம்பர் 25 அரியர் கொஸ்டினை கூட பார்க்கலாம். நான் ஷார்ட் ஷூட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் இருக்க எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட் வரும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு. ஸோ 10 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 13 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 15 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இப்போ 11 இயர் இருக்குன்னா அதிலே 2 சப்டிவிஷன் வர சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 2 சப்டிவிஷன்ஸ் கேட்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை கேட்காம கூட இருக்கலாம். 15 மார்க்கில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா இதிலே அவங்க சைடில் கொடுத்துருக்காங்க 13 மார்க் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் மக்கப் பண்ணுறத விட படிக்கிறத அவங்க எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி. ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கான்செப்ட் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் பேஸ்டு, டிசைன் பேஸ்டு, எவல்யூஷன் பேஸ்டு, கிரியேட்டிவிட்டி பேஸ்டு, கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாக வந்து 15 மார்க் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாக வந்து வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் காலேஜில் வச்ச இன்டர்னல்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் செமஸ்டர் இருப்பீங்க, அது வித்தியாசமாக இருக்கும். ஃபிசிக்ஸில் நல்லா பண்ணல அப்படின்னாலும் ஒரு மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மோட்டிவேஷனல் சாங்லாம் கேட்டு நல்லா அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து படிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. டீ காஃபிலாம் குடிப்பீங்க அப்படின்னா டீ காஃபி குடிச்சிட்டு ஸோ நல்லா நைட்டு, அதாவது இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து நைட்டு கூட நல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 யூனிட் கவர் பண்ணிடுங்க, நாளைக்கு 3 யூனிட் கவர் பண்ணிடுங்க, லாஸ்ட் ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த 2 யூனிட்டுமே ஆர்டர் தான் படிக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி படிங்க. 4 யூனிட்டும் 2 யூனிட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை படிங்க. அடுத்து மீதி இருக்க 3 யூனிட்டை கவர் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம ஈஸியாக இருக்கிறது கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கவர் பண்ண முடியும். ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓடிட்டே இருங்க. ஃபைனலாக உங்களோட செமஸ்டர் அதாவது உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிகிற வரைக்கும் ஓடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்கிற பாருங்கள். மொதல் செமஸ்டர்லேயே, அதாவது மொதல் எக்ஸாம்லேயே உட்காந்துறாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லோரும் படிப்பீங்க. ஒரு நாள் இருக்குது, ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதில் வரல அப்படின்னாலும் அந்த ஹார்ட் ஒர்க் இதுலேயும் பண்ணுங்கள். அதை விட இதில் நல்ல மார்க்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் மாடரேட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிங்க. நார்மலாக படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் நல்லா தான் வரும். ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.